எவ்வளோதான் பணம் வந்து கொடுக்க முடியாதுங்கிறது தேர்தலுடைய ஆணையத்தினுடைய கெடுபிடியை பார்க்கும்போது தெரியுது. ஆனால் இது தொடரணும். ஆனால் என்ன தான் குட்டிக்கரணம் போட்டாலும் 2 அணிகளாக இன்றைக்கு பிரிந்து நிற்கக்கூடிய அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்கே நகர் தொகுதியில் தேர்தலில் டெபாசிட் கூட வாங்க முடியாது என்பதுதான் உண்மை. இப்போ மத்திய அரசு விவசாயிகளை பல்வேறு வகையில் வஞ்சித்துட்டு வருது. அவங்க பல்வேறு போராட்டங்கள் பண்ணியிருந்தாலும் மோடி இது வரைக்கும் பார்க்காத தமிழ்நாடு வந்து வஞ்சித்து வருது. தமிழ்நாட்டை டோட்டலாகவே இன்றைக்கு மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தொடர்ந்து வஞ்சித்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்கள் ஏறக்குறைய 250 பேருக்கு மேல் தற்கொலை செய்து கொண்டு மாண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றியெல்லாம் கிஞ்சிற்றும் கவலைப்பட முடியாத நிலையிலே தான் மத்தியில் இருக்கக்கூடிய அரசு மட்டுமல்ல, அதற்கு அழுத்தம் தர வேண்டிய மாநில அரசும் சசிகலாவினுடைய தலைமையில் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கக்கூடிய இந்த பினாமி அரசும் அந்த நிலையில் தான் இருக்கிறது. இந்தி எதிர்ப்பு அல்ல, இந்தி திணிப்பை என்றைக்கும் திமுக எதிர்க்கும்.